ஹாய் மீனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹாய் எல்லாத்துக்கும். இப்போ வந்து செடிலாம் வச்சுருக்கோம், மாடி தோட்டம் சின்னதா. அந்த செடியை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். வருஷம் நேரத்தான் போய் நிறைய செடி வாங்கிட்டு வந்தாங்க. ரோஸ் செடி. பேபி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். இப்போ தான் வச்சுருக்கா, காயெல்லாம் சொல்ல மாட்டான். சரி வாங்க, இப்போ அது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கேன். மினி மாடி தோட்டம், எங்களோட மினி மாடி தோட்டம் தான். வாங்க எல்லாத்தையும் காமிக்கேன். இங்கே பாருங்க, ஓம செடி. ஓமம்னு சொல்லுவாங்கல்ல, மருந்துக்கெல்லாம் தேவைப்படும். முக்கியமாக சின்ன பிள்ளைங்க வீட்டில் யூஸ் பண்ணிடலாம். ஆமாம், 2 பிள்ளைங்களுக்கும் தேவைப்படும். ஓமம் செடி வச்சுருக்கேன். மல்லிகைப்பூ, கருவேப்பிலை செடி. நீங்கள் வீட்டில் கருவேப்பிலை செடியை பாருங்கள், செடியாக இருந்தது இப்போ குச்சி தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா ரசத்துக்கு தாளிக்கலாம் அப்படியே உருவி அப்படியே போட்டாகும். அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஆக்சுவலி நம்மளுக்கு தேவைன்னா அந்த மினியில் உள்ளதை வந்து கட் பண்ணி பரவாயில்ல. இதில் பாருங்கள், குச்சி மட்டும்தான் இருக்குது, என்ன செய்ய தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன அப்படின்னா வெத்தலை செடி, கொடி, வெத்தலை கொடி. இது வருஷம் வாங்கிட்டு வந்தது தான். சவாரி போயில் ஒரு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அது இப்போ தான் வச்சுருக்கோம். அடுத்து என்ன பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து என்ன கலர் அப்படின்னா ஆரஞ்சு கலர் ரோஸ், சின்ன பட்டன் ரோஸ் மாதிரி பூக்கும். இது நேரத்து வாங்கின செடி தான். இது என்ன செடி அப்படின்னா பிங்க் கலர் ரோஸு. பிங்க்கு இது மாதிரி ரெட்டும் இல்லாமல் எல்லோ மாதிரி. அது எல்லோ கலரு. ஆமாம். அதுக்கு அடுத்து வந்து இது வந்து என்னதுன்னா கொத்தமல்லி நம்ம வந்து உடச்சி, முழுமல்லி இருக்கா வீட்டில், அதை உடச்சி இது பண்ணி போட்டு வச்சுருக்கோம். தண்ணி தெளித்து நேரத்தான் வச்சுருக்கோம். ஒரு வாரத்தில் வந்து ரிசல்ட் என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுவும் அதுதான், 2 பக்கமாக போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா தேவைப்படும் நம்ம வீட்டுக்கு. அடுத்து இங்கே வாங்க, இது என்னென்னா லெமன். சம்மர் சீசனில் லெமன் தேவைப்படும் சொல்லி இது வந்து மார்க்கெட் லெமனா, கொத்தாக காய்க்கும். இது 6 மாதத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வாங்கும்போதே கொஞ்சம் பெரிய செடியாக தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம வந்து வளர்க்க முடியும். சின்னதாக இருந்ததுன்னா நம்மளால் வளர்க்க முடியாதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி டப் செட்டப் பண்ணி செம்மண் வீட்டில் இருந்தது, அதையும் கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 6 மாதத்தில் நல்ல கொத்தாக காய்க்க ஆரம்பிக்குமா எப்படின்னு நம்ம பார்ப்போம். அது அடுத்து இது வந்து என்னென்னா எட்வர்ட் ரோஸ் தானே. இது வந்து எட்வர்ட் ரோஸ். ஆமாம், இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கினேன். நல்லா இருக்கும். ஆமாம், இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா பேர் வந்ததுனால வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கொத்தாக பூக்கிறதுனால வந்து எங்கள் அம்மா. இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, இந்த ரோஸில் உள்ள இலைகள்லாம் காயும்போது என்ன செய்யணும், கட் பண்ணி விட்டுருணும். கட் பண்ணால் மற்ற செடி வந்து அஃபெக்ட் பண்ணாது. அது ஒன்று இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து தேவையில்லாமல் சத்து போயிட்டு இருக்கும். அதனால கட் பண்ணி விட்டோம்னா நல்லா அதுலேருந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா சிவப்பு கொய்யான்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கோம். 6 மாதத்தில் காய்க்குதா இல்லையான்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், லைட் பிங்க்ல வந்து ரோஸ் மொட்டு வச்சிருக்கு. 2 மொட்டு தெரியுதா? இது நிறைய மொட்டு இருந்தது. நேற்று வாங்கிட்டு வரும்போது பின்னால் பிள்ளைங்களை குறைச்சிருந்தனால பிச்சு போட்டாச்சு. எல்லாம் செடியோட ரோஸோட அழகாக இருந்தது. ஆமாம். அடுத்து இங்கே வாங்க. இது ரோஸ் தான், எல்லோ ரோஸ். இதுவும் எல்லோ ரோஸ் தான். இடம் இல்லாமல் ஒரு செடிக்கு மேலே ஒரு செடி வச்சிருக்கு. இது வந்து என்னன்னா மருந்துக்கு தேவைப்படும். இது என்னது, ரோஸா? ஆமாம், ரோஸு கீழே செடி இருக்கு. இடம் இல்லைனால இப்போதைக்கு இதில் வச்சுருக்கேன். இது வந்து கற்றாழை. இந்த கத்தாழை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தோலை நல்லா சீவி இதை நல்லா ஒரு 7 தடவை தண்ணி கழுவி நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு சூடு எல்லாம் குறையும். தலையில் தேய்ச்சிடலாம், மூஞ்சில் தேய்ச்சிடலாம், நம்ம மூஞ்சி பொடிவாகும். இது பார்த்தீங்கன்னா தூதுவளை. ஆமாம், தூதுவளை. இது மருந்துக்கெலாம் தேவைப்படும் சொல்லி வீட்டிலே வச்சுருக்கோம். இது வீட்டில் நம்ம வந்து வீட்டுக்கு பிள்ளைங்க சுக்குலாம் போட்டு கொடுக்குறதுக்காக நம்ம அந்த தூதுவளை இந்த மாதிரி வச்சுருக்கோம். துளசி மட்டும் வைக்கல. துளசி பக்கத்தில் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி காயெல்லாம் காய்ச்சிச்சு. ஆனால் அந்த முல்லைப்பூ செடி வந்து இதை சுற்றி கொடி சுற்றினால பட்டு போச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு செடி வருது பாருங்க. அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா பிரியாணி இலை. பிரியாணி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி செய்யறது நம்ம நான்வெஜ் ஏதாவது செய்யும்போது வந்து இந்த இலையை போட்டு செஞ்சால் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஆமாம். அப்புறம் எங்கள் வீட்டு பெரிய செடி இதுதான், முல்லைப்பூ செடி. இது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஒரு 10-15 வருஷம் இருக்கும் இது வச்சு. இது அது பாட்டுக்கு இருக்கும். முந்திலாம் நல்லா பூ நல்லா பறிப்போம், இது பண்ணுவோம். எல்லா பூவுமே கீழே தான் இருக்கும். நம்மளால் எட்டி அவ்வளோ பறிக்க முடியாது. பறிக்கலாம் கொஞ்சம் தான் பறிக்க முடியும் நம்மளால். ஏன்னா இந்த பக்கத்தில் வந்து முதல்ல பறிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கிரில் மாதிரி போட்டோமா, சின்ன பிள்ளைங்க எட்டி பார்க்காங்கன்ட்டு, அதனால் அந்த பக்கத்தில் கை விட்டு பறிக்க முடியல. அதனால் அப்படியே இருக்குது. வெளியே போகிறவங்க வரவங்களாம் கேட்பாங்க, எங்களை கொஞ்சம் பறித்தாங்க, நாங்களாம் வச்சு கொடுத்தோம், ரூபானாலும் தரோம் 50-100ன்ட்டு. சரி, அவ்வளோதான். இதான் எங்களோட மினி மாடி தோட்டம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.